செல்வங்களே! இதற்கு முன் நாம் இயக்கம் மற்றும் பல்வேறு வகையான இயக்கங்கள் குறித்து அறிந்தோம். நாம் அன்றாட வாழ்வில் பல பொருட்களின் இயக்கத்தை பார்க்கிறோம். சில சமயங்களில் பொருட்கள் மெதுவாக நகரும், மற்றவற்றில் அவை வேகமாக நகரும். இயக்கம் மெதுவாக இருக்கிறதா அல்லது வேகமாக இருக்கிறதா என்பதை எப்படி அறிவது? இன்று இந்த காணொளியில் 7ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்திலிருந்து இயக்கம் மற்றும் நேரம் என்ற பாடப்பகுதியில் வேகம் மற்றும் நேரம் பற்றி அறிந்து கொள்வோம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் இதை பற்றி புரிந்து கொள்வீர்கள். வேகம், நேரத்தை அளவிடுதல், நேரம் மற்றும் வேகத்தின் அலகுகள், வேகத்தை அளவிடுதல். முக்கிய வார்த்தைகள்: மெதுவாக, வேகமாக, தூரம், அதாவது 2 புள்ளிகளுக்கு இடையேயான பாதையின் முழு நீளம், எடுக்கப்பட்ட நேரம், ஊசல், வேகமானி, அதாவது வாகனத்தின் வேகத்தை அளவிட பயன்படும் சாதனம், தூரமானி, அதாவது வாகனம் நகர்த்திய தூரத்தை அளவிட பயன்படும் சாதனம். தொடங்குவதற்கு முன் இந்த அமர்வின் கருத்து வரைபடத்தை பார்ப்போம். சில வாகனங்கள் மற்றவற்றை விட வேகமாக நகர்வதை நாம் அறிவோம். ஒரே வாகனம் கூட வெவ்வேறு நேரங்களில் வேகமாகவோ அல்லது மெதுவாகவோ நகரலாம். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் பொருட்களால் நகர்த்தப்படும் தூரம் எது வேகமானது அல்லது மெதுவாக உள்ளது என்பதை தீர்மானிக்க உதவும். உதாரணமாக, நீங்கள் மிதிவண்டியில் பள்ளிக்கு செல்ல தொடங்கிவிட்டீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் நண்பர் ஒரு இடத்திலிருந்து ஒரே நேரத்தில் பேருந்தில் ஏறி புறப்பட்டார். பேருந்து நகரத் தொடங்கும் அதே நேரத்தில் உங்கள் மிதிவண்டியை மிதிக்கத் தொடங்குகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். 5 நிமிடங்களுக்கு பிறகு நீங்கள் கடக்கும் தூரம் பேருந்து கடந்து செல்லும் தூரத்தை விட மிக குறைவாக இருக்கும். வேகமான வாகனம் அதிக வேகம் கொண்டது என்று நாம் அடிக்கடி கூறுவோம். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் யாருடைய வேகம் அதிகம் என்பதை எளிதாக தீர்மானிக்க முடியும். 100 மீட்டர் தூரத்தை கடக்க மிக குறைந்த நேரத்தை எடுத்துக்கொள்பவர் அதிக வேகம் கொண்டவர். ஒரு பொருள் எவ்வளவு வேகமாக நகர்கிறது என்பதை ஒப்பிட அதன் வேகத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மேலே கொடுக்கப்பட்ட உதாரணங்களில் அதிக வேகம் அதிக தூரத்தை குறுகிய நேரத்தில் கடக்கப்படுகிறது என்பதை குறிக்கிறது. எந்த பொருட்கள் வேகமாக நகர்கின்றன என்பதை கண்டறிய மிகவும் எளிய வழி ஒரு அலகு நேரத்தில் அவை நகர்த்தப்பட்ட தூரங்களை ஒப்பிடுவதாகும். இவ்வாறு 1 மணி நேரத்தில் 2 பொருட்கள் கடக்கும் தூரத்தை அறிந்தால் எது வேகமானது என்று சொல்லலாம். ஒரு அலகு நேரத்தில் ஒரு பொருள் கடக்கும் தூரத்தை பொருளின் வேகம் என்கிறோம். ஒரு மகிழுந்து மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது என்று சொன்னால் அது 1 மணி நேரத்தில் 50 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கும் என்று அர்த்தம். இருப்பினும் ஒரு மகிழுந்து 1 மணி நேரத்திற்கு நிலையான வேகத்தில் நகராது. உண்மையில் அது மெதுவாக நகரத் தொடங்குகிறது, பின்னர் வேகத்தை எடுக்கும். எனவே மகிழுந்தின் வேகம் மணிக்கு 50 கிலோமீட்டர் என்று நாம் கூறும்போது பொதுவாக
1 மணி நேரத்தில் அது கடந்து செல்லும் மொத்த தூரத்தை மட்டுமே கருத்தில் கொள்கிறோம். அந்த மணி நேரத்தில் மகிழுந்து சீரான வேகத்தில் செல்கிறதா இல்லையா என்று நாம் கவனிப்பதில்லை. இங்கு கணக்கிடப்படும் வேகம் மகிழுந்தின் சராசரி வேகம். சராசரி வேகத்திற்கு வேகம் என்ற சொல்லை பயன்படுத்துகிறோம். ஆக வேகம் என்பது மொத்த தூரத்தையும் மொத்த நேரத்தையும் வகுத்தல் ஆகும். இவ்வாறு வேகம் ஈடு மொத்த தூரம் கீழ் மொத்த நேரம். கொடுக்கப்பட்ட பொருளின் வேகத்தை ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கடக்க எடுக்கும் நேரத்தை அளவிட நாம் தீர்மானிக்கலாம். கடிகாரங்கள் அல்லது கை கடிகாரங்கள் மிகவும் பொதுவான நேரத்தை அளவிடும் சாதனங்கள். கடிகாரத்தின் வேலை சில குறிப்பிட்ட கால இயக்கத்தை பயன்படுத்துவதாகும். ஒரு ஊசல் என்பது நன்கு அறியப்பட்ட கால இயக்கங்களின் ஒன்றாகும். ஒரு எளிய ஊசல் ஒரு சிறிய உலோக பந்து அல்லது ஒரு நூல் மூலம் ஒரு திடமான நிலைப்பாட்டில் இருந்து இடைநிறுத்தப்பட்ட ஒரு கல் துண்டு கொண்டது. உலோக பந்து ஊசற்குண்டு என்று அழைக்கப்படுகிறது. இங்கே காட்டப்பட்டுள்ள ஊசல் அதன் சராசரி நிலையில் ஓய்வில் இருப்பதை படம் காட்டுகிறது. ஊசற்குண்டு ஒரு பக்கமாக சிறிது இழுத்து பின்னர் விடப்பட்ட போது அது முன்னும் பின்னுமாக நகரத் தொடங்குகிறது. ஒரு எளிய ஊசலின் முன்பின் இயக்கம் ஒரு கால அல்லது ஊசலாட்ட இயக்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஊசல் அதன் ஊசற்குண்டு அதன் சராசரி நிலை 0 தொடங்கி ஆ ஆ மற்றும் மீண்டும் 0க்கு நகரும்போது ஒரு ஊசலாட்டத்தை நிறைவு செய்வதாக கூறப்படுகிறது. ஊசல் அதன் ஊசற்குண்டு ஒரு தீவிர நிலை ஆவிலிருந்து மற்றொரு தீவிர நிலை ஆவிற்கு நகர்கிறது. மீண்டும் ஆ வரும்போது ஊசல் ஒரு ஊசலாட்டத்தை நிறைவு செய்கிறது. ஊசல் ஒரு ஊசலாட்டத்தை முடிக்க எடுக்கும் நேரம் அதன் கால அளவு எனப்படும். ஊசல் காலத்தை அளவிட நாம் ஒரு நிறுத்தற் கடிகாரம் அல்லது மேசை கடிகாரம் அல்லது கை கடிகாரத்தை பயன்படுத்தலாம். இப்போதெல்லாம் பெரும்பாலான கடிகாரங்கள் அல்லது கை கடிகாரங்களில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மின்கலன் கொண்ட மின்சுற்றை கொண்டுள்ளன. இந்த கடிகாரங்கள் குவார்ட்ஸ் கடிகாரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. குவார்ட்ஸ் கடிகாரங்களால் அளக்கப்படும் நேரம் முன்பு கிடைத்த கடிகாரங்களை விட மிகவும் துல்லியமாக இருக்கும். நேரத்தின் அடிப்படை அலகு ஒரு நொடி. அதன் குறியீடு ஆங்கில எழுத்து எஸ். நேரத்தின் பெரிய அலகுகள் நிமிடங்கள், அதாவது ஆங்கில எழுத்து எம்ஐஎன், மற்றும் மணி நேரம், அதாவது ஆங்கில எழுத்து எச். வேகம் என்பது தூரம் கீழ் நேரம் என்பதால் வேகத்தின் அடிப்படை அலகு எம் கீழ் எஸ் ஆகும். இது எம் கீழ் எம்ஐஎன் அல்லது கேஎம் கீழ் எச் போன்ற மற்ற அலகுகளில் வெளிப்படுத்தப்படலாம். நேரம் மற்றும் தூரத்தை அளவிடுவது எப்படி என்று கருத்தில் கொண்ட பிறகு ஒரு பொருளின் வேகத்தை கணக்கிடலாம். தரையில் நகரும் பந்தின் வேகத்தை கண்டுபிடிப்போம். சுண்ணாம்பு கட்டியால் தரையில் ஒரு நேர்கோட்டை வரைந்து உங்கள் நண்பர்களில் ஒருவரை அதிலிருந்து 1 முதல் 2 மீட்டர் தொலைவில் நிற்க சொல்லுங்கள். கோட்டிற்கு செங்குத்தாக தரையில் ஒரு பந்தை மெதுவாக உருட்ட அனுமதிக்கவும். பந்து கோட்டை கடக்கும் நேரத்தையும் அது ஓய்வெடுக்கும் நேரத்தையும் கவனியுங்கள்.
பந்து ஓய்வெடுக்க எவ்வளவு நேரம் எடுக்கும்? பந்து கோட்டை கடக்கும் புள்ளிக்கும் அது ஓய்வெடுக்கும் இடத்திற்கும் இடையே உள்ள தூரத்தை அளவிடவும். நீங்கள் ஒரு அளவுகோல் அல்லது அளவிடும் நாடாவை பயன்படுத்தலாம். ஒரு பொருளின் வேகத்தை நீங்கள் அறிந்தவுடன் குறிப்பிட்ட நேரத்தில் அது நகர்த்தப்பட்ட தூரத்தை கண்டறியலாம். தூரம் ஈடு வேகம் பெருக்கல் நேரம். கொடுக்கப்பட்ட வேகத்தில் நகரும்போது ஒரு பொருள் தூரத்தை கடக்க எடுக்கும் நேரத்தையும் நீங்கள் காணலாம். எடுக்கும் நேரம் ஈடு தூரம் வகுத்தல் வேகம். விசையுந்து, மகிழுந்துகள், பேருந்துகள் மற்றும் பிற வாகனங்களில் முகப்பு பெட்டி ஆகியவற்றின் மேல் மீட்டர் பொருத்தப்பட்டிருப்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம். ஒரு மீட்டரில் கிலோமீட்டர் கீழ் ஒரு மணி நேரம், அதாவது km கீழ் h என்று எழுதப்பட்டுள்ளது. இது வேகமானி என்று அழைக்கப்படுகிறது. இது நேரடியாக கிமீ கீழ் மா வேகத்தை பதிவு செய்கிறது. வாகனம் நகர்த்திய தூரத்தை அளவிடும் மற்றொரு மீட்டரும் உள்ளது. இந்த மீட்டர் தூரமானி என்று அழைக்கப்படுகிறது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் பொருள்களால் நகர்த்தப்படும் தூரம் எது வேகமானது அல்லது மெதுவாக உள்ளது என்பதை தீர்மானிக்க உதவும். ஒரு அலகு நேரத்தில் ஒரு பொருள் கடக்கும் தூரம் பொருளின் வேகம் எனப்படும். வேகம் ஈடு தூரம் கீழ் நேரம். கடிகாரங்கள் அல்லது கை கடிகாரங்கள் பொதுவான நேரத்தை அளவிடும் சாதனங்கள். நேரத்தின் அடிப்படை அலகு ஒரு நொடி, அதாவது ஆங்கில எழுத்து எஸ் ஆகும். வேகத்தின் அடிப்படை அலகு எம் கீழ் எஸ் ஆகும். தூரம் ஈடு வேகம் பெருக்கல் நேரம். எடுக்கும் நேரம் ஈடு தூரம் கீழ் வேகம். ஒரு வேகமானி ஒரு வாகனத்தின் வேகத்தை அறிய உதவுகிறது. தூரமானி வாகனம் நகர்த்திய தூரத்தை அளவிட உதவுகிறது.